Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அன்பரசன் சொல்லும் பொழுது ஜனவரி மாதத்திலேயே 17ஆம் தேதி தாம்பரத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்திலேயும் இந்த 2 பேர் தான் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு காவல்துறை விசாரணை தெரிய வந்திருக்கு. காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? அந்த சம்பவத்துல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை அன்னைக்கே ஏன் பிடிக்க முடியல? மேலும் விமான நிலையத்துல அதிகாரிகள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தந்தாங்க? அது குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணுங்க. ராதா, அன்பரசன் குறிப்பிட்டது போன்று கிட்டத்தட்ட இன்று காலை 8க்கும் மேற்பட்ட இடங்களில் செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்றதற்கு பிறகு சிசிடிவி காட்சி மூலமாக அதை கண்டறிந்து காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள், விமான நிலைய அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் சென்னையிலிருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு புறப்பட இருந்த அந்த 2 பேர், அதாவது சூரஜ் மற்றும் ஜாஃபர் என அவர்கள் 2 பேர் தான் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக தற்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு தனி இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே அதாவது பொங்கல் பண்டிகை அன்று தாம்பரம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதை ஒட்டி ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வந்ததில் இன்று செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூரஜ் மற்றும் ஜாஃபர் இந்த 2 பேருக்கும் தொடர்பு இருக்கிறது என்ற கோணத்தில் தற்பொழுது காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய கொள்ளை சம்பவம் எப்படி நடைபெறுகிறது, அதாவது செயின் பறிப்பு சம்பவம் ஈடுபட்ட உடனே அடுத்த ஒரு 3 மணி நேரத்திலேயே சென்னையிலிருந்து விமானம் மூலமாக உத்தரப்பிரதேசம் செல்லக்கூடிய நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு சம்பவமும் அதே போன்று இதற்கு முன்னதாக பொங்கல் பண்டிகை நேரத்தில் இதே போன்ற சம்பவத்தில் அவர்கள் ஈடுபட்டார்களா, மேலும் கொள்ளை சம்பவத்தில் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபடும் பொழுது இவர்களுக்கு யார் யார் உதவி செய்திருக்கிறார்கள், அதே போன்று இன்று காலை இருசக்கர வாகனத்தில் கர்நாடக மாநில பதிவெண் கொண்ட இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தியதாக முதல் கட்ட தகவல் தெரிகிறது. எனவே இது போன்று எத்தனை முறை இவர்கள் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், கடந்த காலங்களில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் தாம்பரம் பகுதியில் எத்தனை முறை இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு சென்னையில் வேறு யாருடனும் தொடர்பு இருக்கிறதா, செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபடும் போது தொடர்பு இருக்கிறதா, அந்த செயின் எப்படி மாற்றப்படுகிறது, இங்கே வேறு யாரும் கொள்ளையர்களும் அவர்கள் கொடுக்கிறார்களா அல்லது உத்தரப்பிரதேசத்துக்கு கொண்டு செல்கிறார்களா போன்ற கோணத்தில் காவல்துறையினர் தற்பொழுது ரகசிய இடத்தில் வைத்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முழுவதுமாக இது போன்று எத்தனை நாட்களாக இவர்கள் தொடர்ச்சியாக இது போன்று செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபடுகிறார்கள் என்ற விவரங்கள் அடிப்படையில் தற்போது காவல்துறையினர் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எனவே தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டதுக்கு பிறகு நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கையிலும் அதே போன்று உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த, அதாவது இவர்கள் 2 பேர் மட்டும் இந்த செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா அல்லது ஒரு குழுவாக கடந்த காலங்களில், அதாவது பொங்கல் பண்டிகை நேரம் உட்பட கடந்த காலங்களில் இவர்களுடன் சேர்த்து ஒரு குழுவாக இவர்கள் செயற்பட்டிருக்கிறார்களா, இந்த செயின் பறிப்பு சம்பவத்தில் யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறது போன்ற அனைத்து விதமான தகவல்களையும் காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் மூலமாக ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று விமான நிலையத்துக்கு அருகிலே, அதாவது பழவந்தாங்கல் ரயில் நிலையம் சொல்கிறார்கள், இவர்கள் இன்று காலை பயன்படுத்திய அந்த இருசக்கர வாகனம் பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் நிறுத்திவிட்டு அங்கிருந்து அருகிலேயே சென்னை விமான நிலையத்திற்கு சென்றதாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த கோணங்கள் அனைத்தையுமே காவல்துறையினர் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. ராதா, Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.